Hello, welcome back to the channel. Now, Cinemas with me, Sushmita. In this channel, ஒரு சூப்பரான அப்டேட் இருந்தது. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கும். அது என்ன அப்டேட் யாரை பத்தி தானே யோசிக்கிறீங்க? இது தனுஷ் அவர்கள் பத்தின ஒரு அப்டேட் தான். தனுஷ் அவர்கள் நிறைய பெர்ஃபார்மன்சஸ் நிறைய ரோல்ஸ் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட்ஸ், டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ், எவ்வளவு டெடிகேட்டடா நடிக்க முடியுமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். இவரை டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுல வந்து 2017 வந்த படம் பவர் பாண்டின்ற படம். இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். இவன் டைரக்ஷன் இவ்வளவு ஒரு ஃபீல் கூட எடுப்பாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை தொடர்ந்து இவரோட அடுத்த படம் வந்து ரயான்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த படம் ஒரு ஏ சர்டிபிகேட் படமா வந்தது. அதை தாண்டி இந்த படத்தோட ரிலீஸ்க்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரைலரா இருக்கட்டும், இல்ல இந்த படத்துல நடிச்சவங்களா இருக்கட்டும், இப்படி வந்து தனுஷால எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி தனுஷோட அடுத்த டைரக்ஷன் மூவி தான் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற மாதிரி ஒரு படம். இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு ரொமான்டிக் மூவின்றதை தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இந்த படத்துல வந்து ரொம்ப யங் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அனிகா சுரேந்திரா இருக்கட்டும், பிரியங்கா மோகனா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக்கலியில வருது. அதை தாண்டி நம்மளோட லியோ மூவில நடிச்ச தளபதி அவர்களோட சன்னா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய யங் ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போது இன்னும் சில பேட்ச் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த படமும் அப்படி இருக்கும். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இந்த படம் மேபி 2025 இயர்லியே ரொம்ப சீக்கிரமா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.